ஓகே ஓகே. மனிதநேய வெளிப்பாட்டின் மிக சிறந்த அடையாளம் இரத்த தானம். ஒரு முறை செய்யும் இரத்த தானத்தின் மூலம் 4 உயிர்கள் காக்கப்படுகின்றன. இரத்த தானம் பிற உயிர்களை காக்க இறைவன் மனிதனுக்கு வழங்கியுள்ள ஓர் ஒப்பற்ற அரிய வாய்ப்பு. நமது சிவகாசி அரிமா சங்கம் 8/10/2020, 11/10/2020 மற்றும் 18/10/2020 ஆகிய 3 தினங்களில் இரத்த தான முகாம் நடத்தி பலரும் இரத்த தானம் கொடுக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது. இரத்த தானம் செய்வோம், உயிர் காத்து மகிழ்வோம். வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த சிவகாசி அரிமா சங்கம் நடத்தும் நவம்பர் வெல்னஸ் ப்ரோக்ராம் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. Solve the problems or leave the problem. Don't live with the problem. But today I am... Good afternoon, sir. ஆமா சார், அவினாஷ் சார் கலெக்ட் பண்ணிருந்தாங்க. அன்னைக்கு ஹைதராபாத் இருந்தாங்க. இப்ப இந்த வீக் ரமேஷ் சார். ரமேஷ் சார். ஆமாம் சார். ஹலோ. Solve the problem. ஓகே. சரி. நான் கலெக்ட் பண்ணிப்பாங்க சார். ஓகே சார். வச்சிருங்க. சார் நான் உங்கள்கிட்ட பேசலையே சார், அவினாஷ் சார். ரமேஷ் சார், உங்க மியூட் பட். Solve the problem or leave the problem. Don't live with the problem. But today I am going to add, else learn to celebrate the problem. பிரச்சனைகளை கொண்டாடுங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் பேச வந்திருக்கும் நம்முடைய இன்றைய கெஸ்ட் ஸ்பீக்கரை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி. விவேகானந்தா ஃபவுண்டேஷன் மூலம் 5 ரூபாய் டியூஷன் சென்டர் நடத்தி நம்மிடையே மிகவும் பிரபலமானவர். இவர் ஜேசியில் 1994 இணைந்து பிரசிடென்டாக 1999 மிக சிறந்த முறையில் பணியாற்றி உள்ளார். இவர் ஜேசிஏ யூனிவர்சிட்டியில் பயிற்றுனர் பட்டம் பெற்றவர். பள்ளி கல்லூரிகளில் 1000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியவர். இவர் தொண்டும் தோழமையின் காரணமாக 2004 அரிமா சங்கத்தில் இணைந்து பல பதவிகளை வகித்து 2008 சங்க தலைவராக, 2019 வட்டார தலைவராக பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்திய பெருமையும் உண்டு. சிறந்த செயலாளர், பொருளாளர், சிறந்த மல்டிபிள் தலைவர் விருது, சிறந்த DLLI பயிற்சியாளர் என இவர் பெற்ற விருதுகள் ஏராளம். கண்தானம், இரத்த தானம், பாதுகாப்பு விழிப்புணர்வுகளை நடத்தி பாராட்டும் அளவிற்கு பெருமை செய்தவர். டெய்லரிங் கோர்ஸை 15 வருடமாக நடத்தி வருகிறார். JCA Certified International Trainer and Lions FDA கிராஜுவேட் ஆன நம் முன்னாள் தலைவர் லயன் இன்ஜினியர் N. சிவபிரானை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. Hearty welcome, sir. Handing the session to you. Welcome, sir. Thank you, Lion Indra Jayanti and Lions Club of Sivagasi for giving me the opportunity. And also my wishes to Ramesh Pandey and Senbamurthy for conducting this event designed for a 1 week and extended for a month program. Thank you very much for you, and always my wishes to you both. Celebrate your problem அப்படின்னு சொல்லி தலைப்பு. ஜெயந்தி மேடம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது, சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ 2வது சிட்டிங் ஆரம்பிக்கும் போது, சார் என்ன தலைப்பு சார் அப்படின்னாங்க. ஏமா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஐயோ என்னமோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. என்ன சார் அப்படின்னாங்க. இல்லை செலிப்ரேட் ப்ராப்ளம்னு டாபிக் வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு தான் நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வெளியே கிளப்ல எல்லாம் போய் ஐயோ என்னமோ கேட்டாரு சாரு, அது என்னன்னு எனக்கு தெரியல, எது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திரும்ப எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு என்கிட்ட வந்துச்சு, சார் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு. பிரச்சனை இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா we can celebrate the problems, don't worry அப்படின்னு சொல்லி. ஸோ அது எப்படி செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயங்கள். அதுக்கு முன்னாடி ரமேஷ் நான் இந்த ஷேரிங் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. ஸ்லைட் ஷேர் பண்ணலாமா? ஓகேயா?
ஷேரிங் பண்ணலாம் சார். ஓகே ஓகே ஆயிடுச்சா? இன்னும் வரலையா சார்? இன்னும் வரலையா? வரல. ஓகே ஓகே வந்துருச்சு. வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கொஸ்டின் கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும், என்னமோ கேட்க போறாங்க போல, சொல்ல தெரியாது, டக்குன்னு நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனா பொதுவா பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா, என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, என்கிட்ட இப்படி இருந்திருந்தா நான் அப்படியே இருப்பேன், எனக்கு அன்னைக்கு மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிட்டு இருக்கோம். என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, that starts some problem. அப்ப இதை இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க, எதுக்காக நம்ம வாழ்றோம், இல்லை எப்படி வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில எல்லாருமே முடிச்சு. இப்ப லைஃப வந்து சந்தோஷமா நம்ம வாழணும் அப்படிங்கிறதா எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உடனே ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்மளால ஈஸியா சொல்ல முடியுது. என்ன சார் லைஃப், என்ன நம்ம எங்க சந்தோஷமா இருக்க முடியுது, நம்ம நினைக்கிற மாதிரி என்ன சந்தோஷமா வாழ்ந்துட முடியுதா, இல்ல சந்தோஷமா தான் இருக்க விட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேச ஆரம்பிச்சோம். இப்ப இதை பேசும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி எனக்கு ஞாபகத்துக்கு வரும். என்ன அப்படின்னா, ஒருத்தர் இந்த ஸ்ட்ரீட் லைட்ல நின்று நைட்டு ஏதோ தேடிக்கிட்டே இருந்தாரு. நான் சொல்றது இப்பல்ல, லாங் பேக். உடனே நம்ம ஏன்னா இப்ப அப்படின்னு சார் எந்த ஸ்ட்ரீட் லைட் சார் எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கேள்வி கேட்டக்கூடாது, அதனாலதான் நான் கொஞ்சம் முன்னக்கூடியே சொல்லிடுறேன் முன்னாடி. அப்ப அந்த ஸ்ட்ரீட் லைட்ல ஏதோ தேடிக்கிட்டே இருந்தாரு. அந்த பக்கம் கூடி ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனவர் அப்படி பார்த்துக்கிட்டே போறாரு, நம்ம தேடிக்கிட்டு இருக்காரு. போனாரு, அவர் வேலையை முடிச்சாரு, கடையில என்னமோ ஜாமான் வாங்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றாரு. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோம்னா இவர் அதே இடத்துல திரும்ப தேடிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, இன்னும் இந்த மனுஷன் என்னமோ தேடிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு, சார் என்ன தேடுறீங்க? இல்ல சார், கையில போட்டிருந்த ரிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா, கையில இருக்கிற ரிங் எதுக்கு நீங்க தெருல வந்து கலந்து விடுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஐயோ நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, ரிங் கலண்டு வந்து இங்க இல்ல சார், அது வீட்டுல. சரி வீட்டுல விழுந்து இது எதுக்குங்க இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல வீட்டுல கரண்ட் போயிடுச்சு, இங்க வெளிச்சமா இருக்கேங்கிறக்க இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். சோ அது மாதிரி நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த சந்தோஷத்தை எங்க தொலைச்சோம் அப்படிங்கிறது தெரியாம வேற ஒரு இடத்துல போய் தேடிக்கிட்டே இருக்கும். அப்ப எங்க தொலைத்தோமோ அங்கே தேடினால் மட்டுமே நாம் தொலைத்தவைகள் நமக்கு கிடைக்க போகிறது, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்ப இந்த சந்தோஷத்தை எங்க தொலைச்சோம் அப்படிங்கிறத நம்ம நமக்குள்ள ஒரு கேள்வியா கேட்டு பார்க்கணும். இப்ப சந்தோஷத்தை எங்க தொலைச்சோம் அப்படின்னா, இது எல்லாருக்கும் கேட்டோம்னா ரொம்ப சிம்பிளா பதில் சொல்றதுதான், சார் லைஃப் ஃபுல்லா பிரச்சனை தான், அது எங்க தொலைச்சோம் எந்த இடத்துல தொலைச்சோம்னு எங்களுக்கு தெரியறது இல்லை. தொலைச்சிட்டோன்னு மட்டும் தெரியுது, ஆனா எங்க தொலைச்சோங்கிறது எங்களுக்கு தெரியல சார், ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப எங்க தொலைச்சோம் அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா, we can't able to find a solution for it. ஒரே ஒரு நிமிஷம். அப்ப இந்த பிரச்சனைகள் சொல்லிட்டே இருக்கும். காலையில எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காலையில விடிஞ்சதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா நம்ம செல்போனுக்கு தெரியுது விடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு அலாரம் அடிக்குது, இந்த சனியை வேற தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில விடியிருந்தோம். சரி அலாரம் அடிச்சிருச்சு, எந்திரிப்போமா வேண்டாமா, பிரச்சனை ஆரம்பிக்குது. சரி எந்திரிச்சாச்சு,
பல் தேய்ச்சிட்டு பேப்பர் படிப்போமா இல்ல பேப்பர் படிச்சுட்டு பல் தேய்ப்போமா, அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த பேப்பரை கையில எடுத்ததுமே அங்க இருந்து சத்தம் வருது, ஏமா இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. இது கொஞ்சம் நல்ல ஃபேமிலியில. ஏமா நான் முடிச்சு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் டீ வரலையே, அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப இப்படி பிரச்சனைகள் 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 ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் ஏதோ ஒரு தீர்வு எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். எந்திரிப்போமா வேண்டாமா, இல்ல எந்திரிச்சுவோம். பேப்பர் படிப்போமா பல் தேய்ச்சிருவோமா, இல்ல பேப்பர் படிச்சுட்டு பல் தேய்ப்போம். ரைட், ஏதோ ஒரு முடிவுகள் நாம எடுக்கிறோம். இப்படி சராசரியாக ஒரு மனிதன் எவ்வளவு முடிவுகள் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேள்வி உங்க முன்னாடியே வைக்கிறேன். சராசரியாக ஒரு நாளைக்கு நாம இது மாதிரி எத்தனை பிரச்சனைகளுக்கு முடிவுகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம்? எங்க உங்களுக்கு தெரிஞ்ச பதில இந்த சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் சேட் பண்ணுங்க. சராசரியா, இது தப்பா ரைட்டான்லாம் யோசிக்க வேண்டாம். சராசரியா நம்ம எவ்வளவு எடுக்கிறோம் நினைக்கிறீங்க? சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? சேட் பாக்ஸ் ஓபனா தான் இருக்கு, எல்லாருமே மெசேஜ் டைப் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நமக்கு அது கிளியரா இன்னும் சேட் பாக்ஸ்ல வரலை. 3 ரிசல்ட் என்னமோ கொடுத்துருக்காங்க. பட் நீங்க ரைட்ல வந்து அந்த மோர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா சேட்ன்னு இருக்கும். அதுல போய் நீங்க கிளிக் 5000 60,000 இது எல்லாமே கரெக்டான ஆன்சர். அதனால நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா we are taking near about 1.5 lakhs 1,80,000க்கு மேற்பட்ட முடிவுகளை நாம் அன்றாடம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய ஜீனியஸான ஆட்கள்னு கொஞ்சம் யோசிக்கணும். 1,50,000க்கு மேற்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடிய திறமை நம்மிடையே இருக்கிறது. தினம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் என்ன அப்படின்னா, இது 1.5 lakhs decisions are we are taking unconsciously or subconsciously. கான்சியஸா எடுக்கிறோமா அப்படின்னா அது இங்கதான் கொஸ்டின் மார்க் வருது. அப்ப ஒரு 1,50,000 டிசிஷன்ஸ் நம்மளால எடுத்துக்கிட்டு இருக்கிற நமக்கு ஏன் இன்னும் சில நேரங்கள்ல பிரச்சனைன்னு நாம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அப்ப இது எங்க ஆரம்பிக்குது, எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்க போறேன். அப்ப நம்ம ஆன்சர்ஸ் உடனே சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நல்ல ஆன்சர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்கு பிரைசஸ் இருக்கு. சரியா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்குலாம் அதுல ஒண்ணுமே இருக்காது. Now the question is 10 into 10 is equal to 100. அப்படி ஃபயர் ஆகுது பாருங்க ஆன்சர். சரி, ரொம்ப சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண சொல்லி இருக்கு. ஆன்சர் பண்ண முடியுது. ஆன்சர் பண்ணிட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி we are genius because we are taking 1.5 lakhs decisions daily. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, 18 plus 18 is 36. ஓகே, இந்த ஆன்சர் வந்து ஆடியோல ஜெயந்தி மேடத்திட்ட மட்டும் வருது. ஏதோ அவங்க மட்டும் தான் ஆன்சர் தெரியுதுன்னு நினைக்காதீங்க. அவங்க அன்மியூட் பண்ணிருக்கனால அவங்க ஆடியோல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. we are all genius. எல்லாருக்குமே ஆன்சர்ஸ் தெரியும், எல்லாருமே ஆன்சர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. ஓகே, பட் இந்த கொஸ்டினுக்கு சாட் பாக்ஸ்ல இன்னும் ஆன்சர் வரல. சரி, இப்ப போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி லேசா ஒரு ஃபீல் இருந்துச்சு. அடுத்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ரிலேட்டட் வித் அவர் லைஃப். வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா எதை நினைக்கிறோமோ அதை ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஒரு கொஸ்டின்.
அதனால எடுத்தோம் கவுத்தோம்ல அதுல ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். Let us see. 1 How it's come once? 25 divided by 20. 125 divided by 25. Okay, right. It's not slash. 25 divided by 25. Okay, right. So the answer is 1. Okay, right. அடுத்து வரக்கூடியது உண்மையிலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது, நம்ம லைஃபோட ரிலேட்டான ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் நல்லா யோசித்து அதுக்கு பிறகு பதில் சொல்லுங்க. இப்ப நிறைய ஆன்சர்ஸ் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இப்ப இந்த கொஸ்டினுக்கு தப்பா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே பிரைசஸ் கிடைக்காது. யூ ஆர் கோயிங் டு பி எலிமினேட் ஃப்ரம் த கேம். அதனால அடுத்து வர்ற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லுங்க. என்னை பொறுத்த மட்டுக்கு நான் இது நிறைய இடத்துல கேட்டேன், நிறைய பேர் இது ரொம்ப கொஞ்சம் டஃபா தான் சார் இருந்துச்சு, எப்படி ஆன்சர் பண்றது தெரியல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் we are all genius. நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, 3. ஓகே, 2. ஓகே, 1 plus 1, 3, sir. 3. Okay, good. Okay, right. என்னெல்லாம் ஆன்சர் சொன்னீங்களோ எல்லாமே கரெக்ட். பட் அம்பானி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அவர் பையன் பிசினஸ்க்கு உள்ள வந்ததும் இதுவரைக்கும் நான் ஒரு ஆளா இருந்தேன், இப்ப என் பையன் என்னோட சேர்ந்துட்டான், 1 plus 1 is equal to 11 அப்படின்னு. இங்க நம்ம ஆட்கள் சொல்லும் போது 1 plus 1 is equal to 3 அப்படின்னு. யாரோ ஒருத்தர் கூட கூடி ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு யாரு கோபிநாதன் ரங்கசாமி மட்டும் இல்ல சார் 1 plus 1 is equal to 2 அப்படின்னு. அப்ப இதுக்கு முன்னாடி என்னைய பொறுத்த மட்டுக்கு இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின் இதுதான். இதுக்கு முன்னாடி கேட்டதுதான் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின் இதான். 1 plus 1 is equal to அப்படின்னா 2 அப்படிங்கிறது ப்ரீகேஜி படிக்கிற என்னோட சிஸ்டர் பேர குழந்தை சொல்லுது. 1 plus 1 அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி என்னோட சிஸ்டரோட பேர குழந்தை சொல்லுது. ஒரு செகண்ட் கூட அப்படி தாமதிக்காம. பட் we are all genius. 1 plus 1 is equal to அப்படின்னா உடனே 3ங்கிறோம். அது எப்படின்னு எனக்கு புரியல. சோ லைஃப்ல இப்படித்தான் எல்லாமே ரொம்ப சிம்பிளா நமக்கு கடவுள் வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. பட் we make it complicated by way of seeing the things and hearing the things. நம்ம பார்க்கறத வச்சும் நம்ம கேட்கறத வச்சும் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த பிரச்சனையாக நாம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதாங்க. வெரி சிம்பிள். முதல் கொஸ்டினுக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், உடனே அப்படி பதில் கரெக்டான பதில் வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் யோசிங்கன்னு கொஞ்சம் யோசித்து ஒரு 2 செகண்ட் லேட்டா வந்துடும். அடுத்தது இட்ஸ் ரிலேட்டட் வித் லைஃப், கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. நம்ம எதை ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோமோ அது ரிலேட்டடா அப்படின்னோம், உடனே இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின், லைஃபோட ரிலேட் ஆனது, கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னதும் கிட்டத்தட்ட 12 செகண்ட் ஆன்சர் வந்தது. டைம் எடுத்தது 12 செகண்ட். பட் 1 plus 1 is equal to 3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்தது. ஸோ ஆல் த டைம்ஸ் நாம தான் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை பிரச்சனையாக நினைக்க ஆரம்பித்திருக்கின்றோம். இதுல இருந்து நாம விடுவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது லைஃப்ல எதுவுமே கிடையாது. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 படத்தை பாருங்க. நமக்கு என்ன தோணுது கொஞ்சம் அன்மியூட் பண்ணி விட்டுருங்க எல்லாரையுமே.
எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். கொஞ்சம் லேசா கையை தூக்கிட்டு எல்லாருமே யாருனாலும் அன்மியூட் பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணி தான் இருக்கு. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். இந்த படத்தை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது? தள்ளிட்டு போறாங்க. எப்படி சார் இழுத்துட்டு போறாங்க? இழுத்துட்டு போறாங்க. ஓகே, அனமால் ரொம்ப கிளியரா சொல்றேன். ஒருத்தங்க இழுத்துட்டு போறாங்க, ஒருத்தங்க தள்ளிட்டு போறாங்க. ஓகே, ரைட், குட். வேற சார் கீழே உள்ள படம் வந்து அந்த பாறை கீழே விழ விடாம அவர் தடுத்து நிப்பாட்டி இருக்காரு. பாறை கீழே விடாம அப்படி தடுத்து நிப்பாட்டி இருக்காரு. ஓகே, குட். செண்பகமூர்த்தி. மேல உள்ள படம் அது வந்து அவங்க வந்து எப்படியாச்சும் அந்த பாறையை மேல இழுத்துட்டு போகணும்னு சொல்லி கயரை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி டஃப்பா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இட்ஸ் வெரி கிளியர். லைஃப்ல பாறை வந்து ப்ராப்ளமா பார்க்கறேன். ப்ராப்ளம் வந்து நம்ம இழுதும் நம்ம கையில இருக்கு, தடுக்கு நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, குட். மியூட் பண்ணிருங்க பார்ட்டிசிபென்ட்ஸ். இட்ஸ் வெரி கிளியர். இந்த ரெண்டு வேலைகளை தான் நம்ம லைஃப்ல செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒண்ணு தேவையில்லாத விஷயத்த இழுத்துக்கிட்டே திரியுது. இன்னொன்னு தேவையில்லாத இடத்துல எல்லாம் போய் நான் தான் தாங்கி பிடிக்கிறேன் போய் நின்னுக்கிறது. இது லைஃப்ல நம்ம அன்றாடம் செஞ்சு கொண்டே இருக்கோம். என்னன்னே தெரியாது, ஒண்ணுமே இருக்காது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பிரச்சனையே இருக்காது. 1+1 2ன்னு சொல்லலாம். ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு நான் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே தேவையில்லாம நம்ம சிந்தனைகளை பூரா எங்கெங்கலாமோ இழுத்துட்டே போறோம். By way of our experience, by way of our education, by way of the environment. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம தேவையில்லாம இழுத்துக்கிட்டே திரியிறோம். நம்ம தாட்ஸ் பூரா எங்கெங்கலாமோ கொண்டு போய்கிட்டே இருக்கோம். These things converted into problems. இன்னும் கொஞ்சம் இடத்துல போய் நான் தான் தாங்கி பிடிக்கிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் தான் இயேசுநாதர், நான் தான் நபிகள் நாயகம், நான் தான் மூக்குத்தி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தாங்கி பிடிக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் போய் பிரச்சனைகளை நாம் ஆகலாம். அப்ப இந்த ரெண்டுல இருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தை இழுக்காதீங்க. நாம எல்லாம் ஜீனியஸ், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம ஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு திங்க் பண்றதுதான் நிறைய இடத்துல நமக்கு ப்ராப்ளமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த காலத்துல பழைய காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூண்ண அறிவாளி சுத்த கத்திரிக்காமா அப்படின்னு. அப்ப நிறைய சிந்திக்கிறோம் ஒரு விஷயத்தை பத்தி. சிந்தனை இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, ஏன் இப்படி இருக்க கூடாது, இப்படி இருந்தா என்ன ஆகும், இப்படி இல்லைன்னா என்ன ஆகும், இங்க போனா என்ன ஆகும், இங்க போலன்னா என்ன, நிறைய போட்டு தேவையில்லாமல் நமது சிந்தனைகளின் வாயிலாக, நமது அறிவுபூர்வமான சிந்தனையின் வாயிலாக, நமது சுத்தி இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட் வாயிலாக தேவையில்லாத விஷயத்தை நாம் இழுத்துக்கொண்டும் தாங்கி பிடித்துக் கொண்டும் பிரச்சனைகளை நமக்குள் ஏற்றுக்கொண்டே இருக்கின்றோம். இதுல இருந்து நாம கொஞ்சம் வெளியே பாருங்க. இப்ப இந்த ரெண்டு தான் பிரச்சனையா அப்படின்னா இல்லை. காலையில டிவியை போட்டதுமே அது எந்த சேனலா இருக்கட்டும், மேசராசி நாயர்களே இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், உங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கடகராசி நேயர்களே கவனமாக இருங்கள், ஒவ்வொரு பைசாமையும் இன்றைக்கு பாக்கெட்டில் இருந்து உங்களுக்கு தெரியாமல் செலவழிக்க போகின்றீர்கள். மிதுனராசி நேயர்களே ஒரு பெண்ணால் உங்களுக்கு இன்றைக்கு பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படின்னு காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு வரிசையா நம்ம ராசியில இருந்து நட்சத்திரத்துல இருந்து பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. எந்திரிப்போமா வேண்டாமா, உப்புமா போடுவோமா பூரி போடுவோமான்னு வீட்டுல பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. சொசைட்டில ஏமா என் வீட்டு குப்பையை கொண்டு வந்து என் வீட்டு முன்னாடி போட்டேன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனைகள் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள இருந்து மட்டும் ஆரம்பிக்கல, வெளியில இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கு. அதை இழுத்துட்டு போறோமா, தாங்கி பிடிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டு எப்ப நம்ம வெளியே வர்றோமோ அப்பதான் நம்மளால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டா எந்த பூட்டுமே
சாவி இல்லாமல் தயாரிக்கப்படுவது இல்லை. அப்ப கடவுள் எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம பிரச்சனைன்னு நினைச்சா எந்த ஒரு பிரச்சனையுமே தீர்வு இல்லாமல் கடவுள் படைப்பது இல்லை. இன்னும் கொஞ்சம் அப்படி சொன்னோம் அப்படின்னா we are all genius. அப்ப எந்த ஒரு பிரச்சனைக்குமே எந்த ஒரு லாக்குக்குமே இப்ப ஒரு சாவி கிடையாது, மினிமம் 3 சாவியோட தான் வருது. சாய்ஸஸ். எந்த சாவி போட்டீங்கன்னாலும் திறக்க போகுது. we are having choice. இந்த சாவி போடலாம், 2ஆம் நம்பர் சாவி போடலாம், 3ஆம் நம்பர் சாவி போடலாம், எது போட்டீங்கன்னாலும் இன்னைக்கு லாக் திறக்கும். அப்ப we are all having choices. இந்த சாய்ஸஸ் எப்ப நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப இதுதான் ரொம்ப மெயினான ஒரு கொஸ்டின். இந்த சாய்ஸஸ் எப்ப வரும் நமக்கு? நம்ம எந்த ஒரு இடத்துலயுமே என்ன செய்யறோம் அப்படின்னா fraction of second அப்படி ரியாக்ட் பண்ணிடுறோம். அங்க ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஒரு செகண்ட் அப்படி லேசா அப்படி யோசித்துட்டீங்க அப்படின்னா நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு வண்டியில போய்கிட்டே இருக்கும், ஏத்த சந்தில இருந்து டம்முன்னு வந்து ஒரு சைக்கிள்ல முட்டிடுச்சு. அப்படி பாக்குறோம், அது ஒரு சின்ன பையன். உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? எந்திரிச்சு ஒட்டார டப்புன்னு. இல்ல அப்படின்னா என்ன செஞ்சிடறோம்? சொல்லிட்டு வந்தியா, அறிவு இருக்கா அப்படின்னு அடுத்த செகண்ட் ரியாக்ட் பண்றோம். இப்ப அதே இடத்துல மறுநாள் அதே மாதிரி பைக்ல போறோம், டப்புன்னு வந்து இன்னொரு சைக்கிள் முதிச்சு நிமிந்து பாக்குறோம், கரை வெட்டியை கட்டிட்டு பெருசா கடாமீச வச்சுட்டு அப்படி ஒருத்தன் நிக்கிறான் வேஷ்டி கட்டிட்டு. என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? டப்புன்னு அரைஞ்சிருவோமா அந்த பையனை அரைஞ்ச மாதிரி? அங்க there's no choice, ரியாக்ட் பண்ணிட்டோம் டப்புன்னு. இங்க சொல்லுது, அரைஞ்சா தூக்கி போட்டு மிதிச்சு விடுவான், நாளைக்கு ஆளை கொண்டு வந்து அடிச்சு விடுவான், வண்டியை புடிங்கிட்டு போயிடுவான். சோ அரைவோமா வேண்டாமா? திட்டுவோமா வேண்டாமா? லேசா முறைச்சு பார்ப்போமா வேண்டாமா? ஒரு நிமிஷம் நிப்போமா, படக்குன்னு வண்டி எடுத்து ஓடிடுவோமா? சோ we are having choice. ஒரே ஒரு நிமிஷம் அப்படி ஸ்லோ பண்ணதும் we are having choices. என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதை மீறி கையை நீட்டினா you put it into problem. சரியான 2ஆம் நம்பர் கீயை போட்டோம், ரெஸ்பான்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா there will be no problems. அந்த இடத்துல பிரச்சனை வரப்போறது இல்லை. நம்ம மட்டும் வண்டி எடுத்து போய்கிட்டே இருக்கோம். சோ நம்ம சாய்ஸஸ் நமக்கு எடுக்கிறதுக்கு, லைஃப்ல எடுக்கிறதுக்கு நாம டைம் கொடுக்கிறோமா அப்படின்னா நிறைய நேரத்துல இல்லை அப்படிங்கறதான் பதில். ரியாக்ட் பண்ணிடுறோம் இன்ஸ்டன்டா. இன்னையில இருந்து இப்பையில இருந்து இந்த ரியாக்ட் பண்றத நிப்பாட்டிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா பிரச்சனையில இருந்து விடுபட முடியும். அப்ப அதற்கு நம்ம எந்த அளவுக்கு தயார்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை வருதுன்னு ஆளை உர்ரா சாமின்னு ஓடி போயிடும். அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடணும். ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த வேலையை செய்யறது இல்லை. ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க கூட பழகிறது இல்லை. ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நாம பாக்குறதுக்கு தயாராக இல்லை. ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டு ஒதுங்கிறோம். பட் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா பிரச்சனை சால்வ் ஆயிருமா இருந்தா அப்படின்னா இல்லை அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல், கீப் கண்ட்ரோல் ஆஃப் யுவர்ஸ். இந்த இடத்துல திரும்ப அந்த வார்த்தையை சொல்லணும், ரியாக்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we are ready to respond. அந்த கண்ட்ரோல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்படி செகண்ட்ல நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். அப்ப இந்த இடத்துல அந்த பைக் ஓட்டுறவரை பாருங்க, நம்மளால முடியாத ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், அந்த பைக்கோட கண்ட்ரோல் அவரோட கையில இருக்கு. அதனால என்ன வேணாலும் செய்ய முடியும். சர்க்கஸ் பாக்குறோம், பார் விளையாடுறத பாக்குறோம், கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கு. they are easily play their game. கூண்டுக்குள்ள பைக் ஓட்டுறான்,
கண்ட்ரோல் அவன்கிட்ட இருக்கு, அந்த பைக்கோட கண்ட்ரோல் அவன்கிட்ட இருக்கு, எக்ஸ்ட்ரீம் கண்ட்ரோல். ஸோ அவனால ஓட்ட முடியுது. இது மாதிரி லைஃபோட கண்ட்ரோல் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. அது இல்லாததுனால தான் நிறைய இடத்துல போய் நாம பிரச்சனையில மாட்டிக்கிறோம். இந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸிலி we can win the game. பட் இந்த கண்ட்ரோல் எடுத்தா கூட சில நேரம் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா தேவையில்லாத மற்றவங்க சமாச்சாரத்துல போய் தலையிடும். அடுத்தவங்க பிரச்சனைக்கு நாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்மளோட விஷயமே என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. இன்னும் நம்மளோட லைஃபோட கண்ட்ரோல், நம்மளோட கண்ட்ரோலே நம்ம கையில இல்ல. இப்ப போய் ரெண்டாவது ஒரு வண்டியை சேர்த்து ஓட்டணும் அப்படின்னா இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இல்லை அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. ஒரு வண்டியவே நம்மளால கண்ட்ரோலா ஓட்ட முடியல, நம்மளோட சொந்த வண்டிய, நாம இன்னொரு வண்டியை எப்படி சேர்த்து ஓட்டிட்டு போக முடியும், டோ பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னா கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப, நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்துல நாம கண்ட்ரோலா இருக்க ஆரம்பிப்போம். அதற்கு பிறகு மற்றவங்களை பத்தி பார்க்க ஆரம்பிப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருங்க. ஏன் அப்படின்னா அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளால இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளோட லைஃப்ல நம்மள நாம கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். அது பிறகு பார்க்கலாம். அதுக்காக ஹியூமனிடேரியன் ஆஸ்பெக்டே நம்ம மனசுல இருக்க வேண்டாமா சார், எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிடவா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளையே நமக்கு பார்க்க தெரியல, கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா அடுத்தவனை போய் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு மட்டும் யோசிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசு சொல்லும் control yourself and then go to the next person, to your neighbor or your sister or your brother or your uncle or the society அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது தெரியாம போய் தான் நிறைய இடத்துல போய் நம்மள பிரச்சனைக்கு உள்ளாக்கி கொள்கின்றோம். இதுல இருந்து நம்ம வெளிப்படணும். இந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவை நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். COVID-19 என்னென்னலாம் பிரச்சனையை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு பிரச்சனை, என் வீட்டுல பிரச்சனை, என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, என் தொழில பிரச்சனை, நான் சொசைட்டிக்கு வெளியே போனோம்னா எனக்கு ஜேசில பிரச்சனை, லைன்ஸ்ல பிரச்சனை, மகமே போன பிரச்சனை, சொசைட்டில ஒரு தேர்வுக்குள்ள போய் நின்னா பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இட்ஸ் கிரியேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதுல சந்தேகமே கிடையாது. பட் இதை சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா there are three type of peoples அப்படின்னு சொல்றோம். the fixed mindset people. இது ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா, மிகப்பெரிய பிரச்சனை, ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இப்படித்தான் முதல் சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஒரு 50 நாளுக்கு வீட்டை விட்டு யாருமே நம்ம வெளியே வரல. ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் அப்படித்தான் நினைச்சேன், பக்கத்து வீட்டுக்காரர் அப்படித்தான் நினைச்சாரு, என்னை ஆளக்கூடிய ஆட்களும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடா எல்லாருமே அப்படித்தான் நினைச்சாங்க. We are locked ourselves inside our houses. ஒரு 50 days. இந்த மைண்ட் செட் சொல்லிருச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. 50 நாள் லைஃப் போச்சு எல்லாருக்கும். அப்பதான் we are all genius அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் சிந்தனைக்கு வந்தது. We go to the next point. growth mindset. இப்படியே இருந்தோம்னா நாளைக்கு பிள்ளைக்கு எப்படி கஞ்சி ஊத்துறது, எப்படி சாப்பிடுறது, சாப்பாட்டுக்கு காசு இல்லையே, என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் ஒர்க் பண்றது தயாரா இருக்கேன், இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும். கொஞ்சம் அப்படி வெளியே வந்தோம், மாஸ்க் போட்டுக்கோங்கன்னாங்க, சானிடைசர் போட்டுக்கோங்கன்னாங்க, வெளியே போயிட்டு வந்தா குளிங்கன்னாங்க, என்னெல்லாமோ நமக்கு சாய்ஸஸ் கிடைச்சது இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருந்து growth மைண்ட் செட்டுக்கு வரும்போது. ஸோ இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்ம ரியாக்ட் பொசிஷன்ல இருந்தோம். இந்த growth மைண்ட் செட் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த ரெஸ்பான்ஸ் சைட்ல வர ஆரம்பிச்சோம். நிறைய நமக்கு சாய்ஸஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. So we come to the second stage, the growth mindset. What about the third one? Innovation mindset. I can design a solution to your problem. அவனுக்கு தொழிலுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் அவங்களுக்கு என்ன முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோமா இல்லையா? வெளியே மட்டும் போகணும், மாஸ்க் போட்டுட்டு நம்ம மட்டும் போயிட்டு வரோம். போற இடத்துல ஒரு இடத்துக்கு உள்ள போகணும், அந்த இடத்துல சானிடைசர் போட்டுக்கிறோம். அந்த இடத்துல பேப்பர் ஒரு 4 பேப்பர்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியது,
4 பேப்பர் வாங்க வேண்டியது இருந்தது. 4 பேப்பரை கொடுத்தோம், 4 பேப்பரை வாங்கினோம். 4 பேப்பர் வாங்கினது மைண்ட் செட்ல சொல்லிச்சு, ஏய் வெளியில இருந்து பேப்பரை வாங்கியிருக்க, நேரம் வந்து காருக்குள்ள பேப்பரை வச்சதுமே சானிடைசர் போட்டு வேமா கையை தொடச்சிட்டு காருக்குள்ள கார்ல இருந்து நேரம் வீட்டுக்கு வந்து இறங்கணும். வீட்டுக்கு வந்து இறங்கினதுமே வீட்டுல சொல்லிட்டாங்க, வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமா. உடனே என்ன செஞ்சோம், ரைட் எடு, மஞ்சள் தண்ணி எல்லாத்தையும் போட்டு நம்மளா குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். குளிச்சுட்டு விழிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அந்த இடத்துல கழட்டி போட்டு துவைக்க போட்டு நம்ம சோ த இன்னோவேஷன் மைண்ட் செட் நமக்கு நம்மளோட ப்ராப்ளத்துக்கு நாம எப்படி இந்த என்வரான்மெண்ட்டை இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்னோவேட்டிவ் நமக்கு வர ஆரம்பிச்சதும் we are having lot of choices. அந்த சாய்ஸஸ்ல பெஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இன்றைக்கு சராசரியாக எல்லாருமே அவங்கவுங்க லைஃபை நம்ம லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா இல்லையா? இப்ப கொரோனா எங்கேயும் போச்சா? இருந்துகிட்டே இருக்கு. ஆனா மார்ச் ஏப்ரல்ல இருந்த நாமம் அதே மாதிரிதான் கொரோனா இன்னைக்கு இருக்கு. ஆனா நாம அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் the fixed mindsetல இருந்து growth mindsetக்கு வந்து innovation mindsetக்கு வந்த மாதிரி. இந்த கொரோனாவை நான் ஒரு எக்ஸாம்பிளா மட்டும் சொல்லியிருக்கேன். சார் கொரோனா அப்ப ஒண்ணுமே செய்யலான்னு ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருந்து இன்னும் கேள்வி கேட்க கூடாது. இட்ஸ் an எக்ஸாம்பிள். இந்த கொரோனா மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணி ஆயிக்கிட்டு இருக்குன்னு இன்னும் நம்ம மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு இந்த ஃபார்முலாவை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can easily find out some solution for it. நம்ம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்மளால ஈஸியாக இருக்கும். அப்ப அதுக்காகத்தான் இந்த இதை சொல்றோம். now it's what's the problem. திரும்பியும் கேட்கிறேன், பிரச்சனை எல்லாம் என்ன? நிறைய ப்ராப்ளம் வருதுன்னா நம்மளா இழுத்துக்கிட்டோம், மற்றவங்களை கொடுத்தோம், சொசைட்டில இருந்து இருந்துச்சு, இதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னோ ரெஸ்பாண்ட் பண்ணணும்னோ இதை ஈஸியா நம்ம டைல்யூட் பண்ணி கொண்டு வந்துடலாம்னோ, ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருக்கணும், க்ரோத் மைண்ட் செட்டுக்கு வரணும்னோ, இன்னோவேஷன் மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். இது எல்லாத்தையும் சொன்ன அப்புறம் திரும்ப ஒரு கொஸ்டின் வருது, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒரு MBA கிராஜுவேட்டு வேலை இல்லாம ரொம்ப நல்லா அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு. சுத்தி சுத்தி வந்தாரு. கடைசியா போய் ஒரு கம்பெனில ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் கிடைச்சிருச்சு அவருக்கு. ஒரு ஷூ கம்பெனி. ஷூ கம்பெனில மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் கிடைச்சதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பாடா ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா மறுநாள் வேலைக்கு போறாரு. அங்க உள்ள நுழைஞ்சையுமே கேக்குறாங்க, உங்களோட பாஸ்போர்ட் இருக்கா அப்படிங்கிறாங்க. சார் ஏற்கனவே நான் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கேன் சார். தட்ஸ் குட், ஒரு விசா இஸ் ரெடி. நீங்க நாளைக்கு காலையில கிளம்புறீங்க, இந்த ஐலாண்டுக்கு போறீங்க, இங்க போய் நம்ம ஷூ எல்லாம் மார்க்கெட் பண்ணிட்டு வரீங்க. ஒரு பயங்கரமான சந்தோஷம். ஏ அப்பா, எடுத்தையுமே ஒரு இன்டர்நேஷனல் அசைன்மெண்ட், ஃபாரினுக்கு அனுப்புறாங்க நம்மள அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வீட்டுக்கு வந்து வீட்டுல தட்டப்படலாம் எல்லாம் கொண்டாட்டு அப்படி எல்லாம் பேக் பண்ணி ஐலாண்டுக்கு போய் இறங்குறாரு. அப்படியே எல்லாம் சுத்தி 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 பாக்குறாரு. ஈவினிங் எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு ஐபேட ஓபன் பண்ணி டெக்ஸ்ட் பண்றாரு கம்பெனிக்கு. என்ன அப்படின்னா, ஏன் என்னை இந்த கொடுமைப்படுத்துறீங்க? there is no opportunity for us to market our shoes in this island. நம்மளோட ஷூவை மார்க்கெட் பண்றதுக்கு இந்த ஐலாண்ட்ல எந்த விதமான பாசிபிலிட்டிஸுமே இல்லை. தயவு செய்து இந்த அசைன்மெண்ட் எனக்கு கேன்சல் பண்ணிடுங்க, நான் நாளை காலைல கம்பெனிக்கு காலைல வந்துடுறேன். டெக்ஸ்ட் பண்ணிட்டேன். மறுநாள் காலையில ஃப்ளைட் ஏறி வந்தாச்சு. மறுநாள் காலையில ஆஃபீஸ் போயாச்சு. இந்த மறுநாள் காலையில என்ன செஞ்சுட்டாங்க, இந்த டெக்ஸ்ட் மெசேஜை பார்த்ததுமே மறுநாள் இன்னொருத்தருக்கு இந்த அசைன்மெண்ட்டை போட்டு மறுநாள் காலையில அவரை ஃப்ளைட் ஏற்றி அந்த ஐலாண்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் இவரை மாதிரியே பூரா ஐலாண்ட் ஃபுல்லா சுத்துறாரு. ஈவினிங் வந்து உட்கார்றாரு. we are having lot of opportunities in this island. no one is there, just a chapel. so we are having lot of opportunities. ஒருத்தர் கூட ஒரு செப்பல் கூட போடல. அதனால நமக்கு வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த ஐலாண்ட்ல நம்மளோட ஷோ மார்க்கெட் பண்றதுக்கு. இம்மீடியட்டா நாளைக்கு சாம்பிள்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டாம், எனக்கு இம்மீடியட்டா சரக்கு அனுப்புங்க, நான் இங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னாப்ல. மறுநாள் ஃபிளைட்ல ஷூஸ் போய் இறங்கிச்சு, மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரே வாரத்துல அவங்க கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணோட அதிகமாக சேல்ஸ் கொடுத்தாரு. ப்ரொமோஷன் ஆயிட்டாரு. ஜாயின் பண்ண 1 வீக்ல ப்ரொமோட்டர். The situation is the same for both the marketing executives. ரெண்டு பேருக்கு ஒரே சிச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஆனா ஒருத்தர் பிரச்சனையாக பார்த்தாரு,
இன்னொருத்தர் அவர் வாய்ப்பாக பார்த்தார். பிரச்சனையா பார்த்தவர் கம்பெனிக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு, இஸ் நாட் ஹேவிங் எனி பிசினஸ். வாய்ப்பாக பார்த்தவர் ஒரே வாரத்துல ப்ரொமோட் ஆயிட்டார். ஸோ நிறைய நேரத்துல லைஃப்ல நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சொன்ன மாதிரிதான் there is no problems at all. அப்படி ஏத்துக்க மனநிலை நமக்கு இல்லை அப்படின்னா, ரெண்டாவது இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னு ஏத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா இது பிரச்சனை இல்லை, இது எனக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த COVID-19 திரும்ப இதே எக்ஸாம்பிளா சொல்றேன். இந்த COVID-19 வர்றதுக்கு முன்னாடியும் இதே ஜூம் மீட்டிங் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. நாங்க கார்பரேட்ஸுக்கு நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரி ஜூம் மீட்டிங்ல நடத்திட்டு தான் இருந்தோம், விர்ச்சுவல்ல. ஆனா யாருக்காவது தெரியுமா இப்படி விர்ச்சுவல்ல ஒரு மீட்டிங் நடத்தலாம்னு? யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு கடக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல, ஒரு குக்கிராமத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இன்னைக்கு விர்ச்சுவல்ல உட்கார்ந்து அகாடமிக் எஜுகேஷன் கத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த COVID-19. சோ இந்த பிரச்சனை நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனைன்னு சொல்லி நினைக்காம வாய்ப்பாக நினைக்க பாருங்க. கண்டிப்பாக அது பிரச்சனையில இருந்து நம்மளை ஈஸியா சால்வ் பண்ணி வெளியே கொண்டு வந்துடும். ஆனா நம்மளால அப்படி திங்க் பண்ற முடியல இல்லையே. எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும் உடனே ப்ராப்ளம் சொல்லி உடனே அது பெரிய மூட்டை கட்டி தோல்ல தூக்கி வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறோமே. அது நம்மளை கம்ப்ரஸ் பண்ணிடுறதே, அது நம்மளை சப்ரஸ் பண்ணிடுதே, அது நமக்கு மைண்ட் செட்டை உடைச்சி நம்மளை ஸ்ட்ரெஸ்ஃபுல் பர்சன் ஆக்கிடுதே. இந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு. பட் சேம் பால், அதேதான், the problem அப்படின்னு நினைச்ச அதே விஷயத்தை தான் இன்னொருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி நினைச்சாரு. அது மேல ஏறி அப்படியே லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ நம்ம கண்ணோட்டத்தை கொஞ்சம் மாற்ற வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒண்ணு பிரச்சனையே இல்லைன்னு நினைங்க. பிரச்சனைன்னு நினைச்ச விஷயத்த இஸ் an excellent opportunity for me to prove who we are. நான் யாருன்னு என்னை ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, நான் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைங்க. அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணி நீங்க லைஃப்ல ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிச்ச ஆட்கள் தான் இன்னைக்கு நாம விர்ச்சுவல் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம லைஃப்ல பர்சனலா இல்ல ஃபேமிலியில எவ்வளவு விஷயங்களை இந்த COVID-19ல நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம கேட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல நம்ம பஞ்சபூதங்களோட இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பஞ்சபூதம் என்ன சொல்லுதோ, இந்த பஞ்சபூதத்தோட இணைந்துதான் நம்ம லைஃபை லீட் பண்ணி போக முடியும். அப்ப ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் இருக்கு எல்லாத்தையும் எழுதணும். என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, நான் திரும்ப சொல்றேன், என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு எழுதாதீங்க. என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. ஏன்னா they are not problems, they are opportunity for you, but you are feeling as problems. நீங்க தான் அத ப்ராப்ளம்னு ஃபீல் பண்றீங்க. எதை ப்ராப்ளம்னு ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதி இத கொண்டு போய் முதல் பூதம், பஞ்சபூதத்துல இது வாட்டர். இந்த வாட்டருக்குள்ள இந்த பேப்பரை அப்படி நிற்கிறது. பஞ்சபூதத்தோடு இணைந்து நாம் செயலாற்ற வேண்டும். இந்த தண்ணியில கொண்டு போய் நிற்கிறது. என்ன ஆகும்? பேப்பர்ல இருந்த நம்ம எழுதின ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அழிஞ்சிடும். அது மட்டுமா அழியும், கொஞ்ச நேரத்துல அந்த பேப்பரும் அழிஞ்சிடும். எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதனால நமக்கு வரப்போறதே இல்லை. ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி இருக்கும், ஆனா அந்த பேப்பரு இன்னும் வீக்கா தான் ஆயிருக்கும். எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் அங்க இருந்திருக்காது. நிறைய நேரத்துல இப்படித்தான் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டோம் நம்ம நினைச்சிருக்கோம், ஆனா அதனால எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு இருக்கா அப்படின்னா இருக்கிறது இல்லை. தண்ணியில எழுதுனதா போயிருது அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் நிறைய நேரத்துல என்னத்தப்பா தண்ணியில எழுதுன மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் நம்ம சொல்றோம். யதார்த்தமா அதுதான் இது. ரெண்டாவது விஷயம், அதே பேப்பரை கொண்டு போய் பூமியில புதைச்சு வச்சிருங்க, இல்ல தீக்குள்ள போட்டுருங்க. இந்த இடத்துல அடுத்து 2 பஞ்சபூதத்துல 2 வருது, லேண்ட் அண்ட் ஃபயர்.
மண்ணுக்குள்ள புதைச்சிருங்க அந்த பேப்பரை. கொஞ்ச நாள் என்ன ஆயிரும், பேப்பரு மக்கி போயிடும், காலாந்தின்னு மக்கி போயிடும். அது மாதிரி நிறைய இடத்துல நம்ம அந்த ப்ராப்ளத்துக்குள்ள போய் காணா போயிடும். தீக்குள்ள போடுறோம், பேப்பர் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதே மாதிரி நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அப்படியே சாம்பல் ஆயிடும், வெக்ஸ் ஆகி போய் நின்றோம். என்ன செய்ய தெரியும்? அப்ப இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இன்னும் ஒரே ஒண்ணுதான், இன்னும் 2 இருக்கு. இந்த 2 வாயுவும் வானமும், ஏர் அண்ட் ஸ்பேஸ். இந்த ஏர் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி வரும்போதுதான் இந்த ஏர் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரச்சனையை எழுதின பேப்பர் தூக்கி ஒரு பலூனுக்குள்ள போட்டு கொஞ்சம் ஸ்பைஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி ஹீலியம் அப்படி கேஸ் அடைச்சிட்டோம் அப்படின்னா it lift you to the sky. பட் ஒரே ஒரு பிரச்சனை இங்க என்ன அப்படின்னா, இதெல்லாம் அடைச்சிட்டு நூலை பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கதைக்கு ஆகாது. You should be free. இதெல்லாம் அடைச்சாச்சு, இது என்ன செய்யுமோ இது என்ன செய்யுமோ இது என்ன செய்யுமோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா you can't able to fly. பிரச்சனை என்ன தெரிஞ்சிச்சு, எழுதியாச்சு, அதுக்கு தீர்வு என்னங்கிறதுக்கு ஒரு ரெமெடி எடுத்தாச்சு. now I am free அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் செட்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படி கையை விரிச்சிருவீங்க, பலூன் மேல போயிடும். பலூன் மேல போகுது அப்படின்னா இந்த பிரச்சனையோடு சேர்ந்து நீங்களும் மேலே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சோ எப்ப நம்ம அப்படி விட முடியுதோ அப்ப கண்டிப்பாக வானமே நமக்கு எல்லை. நம்மளால ஈஸியா மேல 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 பறக்க முடியும். ஆனா இந்த சின்ன ஸ்பைஸ் அப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் என்னங்கிறது நிறைய நேரத்துக்கு நம்ம தெரியுறது இல்லை. அந்த இடத்துல வெறும் காத்து அடைச்சோம்னா கொஞ்ச நேரத்துக்கு புசு புசுங்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல போக முடியுது. நிறைய இடத்துல நிறைய பேர் அப்படித்தான் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறோம், ஆனா ஒரு லெவலுக்கு மேல நமக்கு வளர முடியல அப்படின்னா கூட என்ன சேர்த்து நாம் பயணிக்கின்றோம், கூட யாரை சேர்த்து நாம் பயணிக்கின்றோம், கூட என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மேல 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 நம்ம பறக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். சோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பியும் சொல்றேன், பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது. சப்போஸ் அப்படி நினைச்சீங்க அப்படின்னா ரியாக்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத லேசா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ரியாக்ட் பண்றதை நிப்பாட்டிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண பழகுங்க. ரெஸ்பாண்ட் பண்ண பழகுனீங்க அப்படின்னா we are having lot of choices. எந்த சாய்ஸ் நம்ம சூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பொறுத்து நம்மளால ஈஸியா வெகு வேகமாக நம்மளால ரிலீவ் ஆகி வெளியே வர ஆரம்பிக்க முடியும். அப்படி பார்க்கும் போது பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றது வாய்ப்பாக நீங்கள் மனசுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாய்ப்புன்னு எடுத்த பிறவும் என்னால ஜெயிக்க முடியல அப்படின்னா பஞ்சபூதத்தோடு சேர்ந்து இயங்க ஆரம்பியுங்கள். உங்கள் பிரச்சனைகளை எழுதி the space and air 2 மட்டும் மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு உங்களை இந்த 2ஓட ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய நேரத்துல நாமும் பிரச்சனை நுணையும் டீ குடிச்சிடறான், பிரச்சனை ஒன்னே கயிறை போட்டுறான், பிரச்சனை ஒன்னே பாய்சன் அடிச்சிடறான். அதெல்லாம் விட்டுட்டு 2 கையையும் விரிச்சு சொசைட்டில வந்து அப்படி இயற்கை காற்றோடு வந்து நில்லுங்கள். இழுத்து ஒரு மூச்சு விடுங்க. You will be relaxed. You will be free. Definitely you can be able to fly in the air. You are going to reach the space very quick. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி வரும்போதுதான் ஜக்கி வாசுதேவ் ஒரு விஷயத்தை சொல்றாரு, don't try to fix whatever comes in your life. என்ன வந்தாலும் லைஃப்ல இதான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. fix yourself in such a way that whatever comes, நான் இப்படித்தான் எது வந்தாலும் உங்களை ஃபிக்ஸ் பண்ணுங்க, you will be fine. பிரச்சனையோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களோடு பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் செய்ய முடியும் உங்களால். இப்ப இந்த கொஸ்டினை கேட்க பிரச்சனை இல்லட்டும், பிரச்சனைய வாய்ப்பா பாருங்கட்டும். பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னா ரியாக்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டோம். அதற்கு அடுத்து ஒரு லெவல் பஞ்சபூதத்தோடு இணைந்து செயல்படுங்கள் சொல்லிட்டோம்.
இவ்வளவு சொன்னா பிறகு நான் இப்போ ஓப்பனா ஒரு क्वेश्चन கேக்குறேன். Do you have problems? No. No அப்படிங்கறத விட்டுட்டு if you say yes, இன்னும் yes அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா can you do something about it? இன்னும் பிரச்சனை இருக்கு, என்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு நினைச்சீங்க அப்படின்னா you are having two answers. No. No and yes. இந்த ரெண்டு தான். ஒன்னு yes இல்லனா no. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா ரெண்டு பதில் தான். ஒன்னு முடியும் இல்லனா முடியாது. முடியும்னு சொன்னீங்க அப்படின்னா then don't worry about it. முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதான் முடிஞ்சிருச்சு, முடியும்னு தெரியுதுல, பிறகு எதுக்கு கவலைப்படுறீங்க? Now the next one, do you have any problem? No. ப்ராப்ளமே இல்ல அப்படின்னா then don't worry about it. So லைஃப்ல worry பண்றதுக்கு ஒண்ணுமே, இத மட்டும் அழுத்தமாக மனசுக்குள்ள வச்சிட்டீங்க அப்படின்னா definitely you are going to celebrate each and every moment of your life. You are going to celebrate not only your achievements, definitely you can able to celebrate your problems. If you are able to celebrate your problems in a fine morning, I'll be very proud on that moment that I have given something to my participants. That day should become very soon. I'm sure you are going to happen. You are going to happen it for me very soon. All the very best. Thank you. Thank you very much, Na. How to celebrate the problem, sir? மிக அழகா தெளிவா இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான், when you focus on problems you will have more problems. When you focus on possibilities you have more opportunities. Yes. வேற யாரும் எது ஃபீட்பேக்ஸ் எதுவும் சொல்றீங்களா? கோபிநாத் சார் கைத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் சொல்லலாம். சோ ஒன் பை ஒன்னா பேசுங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் சிவபிரான் சார் நல்லா இயல்மையா எப்படி எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ அது மாதிரி ப்ரெசன்டேஷன் ஒரு ஐ ஓப்பனர். தேங்க்ஸ் சார். Thank you. உங்க வீடியோ ஆன் பண்ணி பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சாருக்கு நீங்க யாருன்னு நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன் சார், அதனால. ஓகே, thank you சார். thank you. வேற ஃபீட்பேக்? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். உண்மையிலே ரொம்ப சூப்பர் சார், அமேசிங் இன்ஃபர்மேஷன். என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை அப்படின்னாலே மைண்ட் செட் வந்து போராயி நீங்க சொன்ன மாதிரிதான், ஒண்ணு தூக்க மாத்திரை நிறைய போட்டு இறந்துடுறாங்க, இல்லாட்டினா பாய்சன் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு வேற நம்புறாங்க. ஸோ நிறைய இடங்கள்ல மைண்ட் செட்டு போரா இருக்கு. ஸோ அந்த க்ரோத் மைண்ட் செட் எப்படி போகணும் அது தெரியாம அதை பிரச்சனையாவே பாக்குறதுனாலதான் அவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்கிறத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். அதை விட ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த பாறை இழுக்கிறது, நான் தான் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி இருக்கேன் அப்படின்னு நம்புறாங்க. அவங்கள நம்பி அவங்க பிரச்சனையோட போராடிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாதுங்கிறத சொன்னீங்க. சூப்பரா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார், அமேசிங் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ மூர்த்தி சார். வேற யார் எதுவும் சொல்றீங்களா ஃபீட்பேக்? சிவபிரகாஷ் சார் ஒரு கொஸ்டின். இந்த ஃபிக்ஸட் ப்ராப்ளத்துல இருந்து growth மைண்ட் செட்டுக்கும் இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்டுக்கும் மாறுறதுக்கு வந்து நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணணும் சார்? ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல என்ன சொல்றோம்? ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல என்ன சொல்றோம்? நம்ம ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும். we are having problems, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு முந்தின ஸ்லைட்ஸ்ல 3 ஸ்லைட்ஸ்ல நம்ம சொன்னோம், ஒண்ணு பிரச்சனையே இல்லை, இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கணும். 2, இல்ல அப்படிலாம் சொல்ற அளவுக்கு நான் பெரிய மகான் கிடையாது
அப்படின்னு நம்மளையே நம்ம சப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன் இது பிரச்சனையாக இருக்கணும், ஏன் இதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கணும். அதுக்கு ஒரு கதை சொன்னோம். இந்த சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் சிச்சுவேஷன் ஒண்ணுதான், பட் நம்ம மைண்ட் செட்ல என்ன ஏறிச்சோ அதுதான். உள்ளவர் என்ன நினைச்சாரு, யாருமே செருப்பு கூட போடல, இவன்ட்ட எப்படி ஷூ விற்கிறதுங்க. ரெண்டாவது உள்ளவர் என்ன சொன்னாரு, யாருமே செருப்பு போடல, ஷூ விற்கிறது ரொம்ப ஈஸின்னாரு. அப்ப நம்ம மைண்ட் செட்ல இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணோம், இது பிரச்சனையே இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா, பிரச்சனை இருக்குன்னு நம்ம மனசு திரும்ப திரும்ப சொன்னாலும் இந்த பிரச்சனையை ஏன் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் எடுத்துக்க கூடாது அப்படின்னு தோணும். இந்த ரெண்டாவது விஷயம் தோணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு முக்கியமானது, whether we are going to react or response. அவ்வளவுதான் ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக you can't able to get any choices. சாய்ஸஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து உங்களால திங்க் பண்ண முடியாது, திரும்பவும் நீங்க பிக்ஸட் மைண்ட் செட்லயே தான் இருப்பீங்க. ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு நிமிஷம் லேசா உங்களை ஆசுவாசப்படுத்தினீங்க அப்படின்னா யூ கேன் கெட் லாட் ஆஃப் சாய்ஸஸ். இந்த சாய்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க பிக்ஸட் மைண்ட் செட்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பிக்ஸட் மைண்ட் செட் ஒண்ணுதான் இருக்கு, இல்ல, அதுதான் பிக்ஸட் மைண்ட் செட். இருக்கு ஆனாலும் அப்படின்ட்டீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் சாய்ஸஸ். பிக்ஸட் மைண்ட் செட்ல இருந்து நீங்க growth வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சோ பிரச்சனை தான் முடிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் இன் பிக்ஸட் மைண்ட் செட். பிரச்சனை தான், ஆனா இதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும், எப்படியாவது வெளியே வந்துடலாம், எப்படியாவது வழி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னாலே யூ ஆர் ஆன் தி தேர்ட் ஸ்டேஜ். பிக்ஸட் மைண்ட் செட்ல இருந்து growth மைண்ட் செட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த growth மைண்ட் செட்ல இருந்து எப்படி நாலாவதுக்கு போறது is choosing the choice. the choices என்னென்னலாம் இருக்கு எல்லாத்தையும் நீங்க எழுதுங்க. இப்ப நீங்க you are all genius. you are having environmental issue, experience, education. இது எல்லாத்தையும் கொண்டு போய் இப்போ நீங்க சாய்ஸ் அனலைஸ் பண்ணுங்க. whatever you are going to choose is going to be the right one. It's going to convert your problems into opportunities. It's going to uplift you in your life. Okay sir? Yes sir, super sir, thank you. Okay, thank you sir, thank you. வேற யாரும் ஃபீட்பேக் சொல்றீங்களா? ரேவதி மேடம், உங்க ஃபீட்பேக் சொல்லலாமா? இல்ல சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். யார் பேசுறீங்க சார்? சார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உண்மையிலே என்னுடைய மைண்ட் ரொம்ப ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி அதுக்கு முழு தெளிவும் சார் சொல்லிட்டாங்க. அதனால இதை எடுத்து பண்ணாலே கண்டிப்பா இன்னைக்குல இருந்து நான் ஒரு கண்டிப்பா எல்லா வகையிலுமே நான் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புங்கிறத நான் ஃபீல் பண்றேன். சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன், இந்த டீமுக்கும் ரமேஷ் சாருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ முருகேசன் சார். நீங்க இப்ப நெக்ஸ்ட் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, எப்படி பிக்ஸட் மைண்ட் செட்ல இருந்து growth and innovative சொன்னது ரொம்ப தெளிவா இருந்துச்சு. தேங்க்யூண்ணா. அதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு 1,50,000 டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது உண்மையிலே ரொம்ப இதா இருக்கு. நம்ம அவ்வளவு டிசிஷன்ஸ் எடுத்துடுறோமே ஒரு நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறது நம்மள ஹாப்பியா இருக்கு. இல்ல, அதனால முதல்ல சொல்லி ஆரம்பிச்சேன். because we are all genius, we are doing lot of things, but ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எது ரொட்டீன் இல்லாம இருக்கோ, எது ஒரு ஃபெயிலியர்ஸ் கொடுக்குதோ அது மட்டும்தான் திரும்ப திரும்ப நம்மகிட்ட ஓடிக்கிட்டே இருக்கு. எது பாசிட்டிவா நமக்கு நடந்ததோ, எது பாசிட்டிவா நம்ம திங்க் பண்றோமோ அதை ரிப்பீட்டடா நம்ம திங்க் பண்றதே இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஒரு நல்லது செஞ்சிருப்பாங்க, அவங்கள நம்ம நினைச்சு பாக்குறது இல்லை. ஆனா நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செஞ்சிருப்பான்,
சாகுற வரைக்கும் இந்த சொல்லும்போது சொல்லுவான், சுடுகாட்டுக்கு போகும்போது கூட ரோட்ல பார்த்தான்னா பிணம் எந்திரிக்குமா அப்படின்னு. அது மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்மளை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ண முடியாம மீண்டும் மீண்டும் நம்மள பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் அமைக்கிக்கிட்டே இருக்கு. சார் வந்து சாய்ஸஸ் உப்புமால இருந்து ஆரம்பிச்சனால உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அனிதா தேவி மேடம், உங்களோட ஃபீட்பேக். அனிதா தேவி ஜெகதீசன். Okay, sir. Problems are like washing machines. They twist us, spin us, and knock us round. But in the end, we come out cleaner, brighter, and better than before. அதான் நம்ம ரியாக்ட் உடனே பண்ணாம கொஞ்சம் யோசித்து ரெஸ்பான்ஸ் பண்ணோம்னா we have more choices. நம்ம ப்ராப்ளம்ஸ் நல்லா ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணலாம். I recognize the presence of our past president Dr. V.K. Kadaravan and past president line E. Nagarajan and line Prem Krishna Sarada and other line members to our webinar session. Once again, I thank you Shivabran Anna for sparing your valuable time with us. அப்புறம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. So ரொம்ப thank you na, thank you. Tomorrow we shall meet you again with another topic on water wellness by a young and cute guest speaker. Thank you all.